வணக்கம். சித்திரை மாசத்துல வர்ற பௌர்ணமி நம்ம தமிழர்களால ரொம்பவே விசேஷமா கொண்டாடப்படுற ஒரு நாள். இந்த சித்ரா பௌர்ணமியோட பிரபஞ்ச முக்கியத்துவம் என்ன, அன்னைக்கு நடக்கிற பிரம்மாண்டமான கோவில் திருவிழாக்கள் என்னென்ன, முக்கியமா நம்ம வீடுகள்ல நாம எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த விளக்க தொகுப்புல நாம முழுமையா பார்க்க போறோம். சரி, கர்மாவை பத்தின ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோடையே இதை நம்ம ஆரம்பிக்கலாமே. நம்ம வாழ்நாள் முடியும் போது நாம செஞ்ச பாவ புண்ணியங்களை, அதாவது நம்மோட கர்மா வினைகளை கணக்கு போடுற அந்த தெய்வீக தணிக்கையாளர், அந்த டிவைன் ஆடிட்டர் யாருன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமாங்க, யமலோகத்துல நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுற சித்திரகுப்தர் தான் அந்த ஆடிட்டர். இவரோட பேருக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தமே ரொம்ப ஆழமானது. சித்திரம்னா படம், குப்தம்னா மறைக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அதாவது மறைக்கப்பட்ட படங்களின் தொகுப்பு. நாம பண்ற மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத செயல்களை கூட ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு பதிவு செய்யறது தான் இவரோட தலையாய கடமை. பகுதி 1, சித்ரா பௌர்ணமி மற்றும் சித்ரகுப்தர் அவதாரம். சரி, இந்த திருவிழாவை முழுமையா புரிஞ்சுக்க முதல்ல நாம புராணங்கள் பக்கம் போய் இந்த தெய்வீக கணக்காளர் எப்படி உருவானார் அப்படிங்கிற சுவாரஸ்யமான வரலாற்றை பார்க்கணும். புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒருமுறை பார்வதி தேவி ஒரு தங்க பலகையில ரொம்ப அழகான ஒரு சித்திரத்தை வரைஞ்சு அதுக்கு உயிர் கொடுத்தாங்களாம். அப்படி உயிர் பெற்ற சித்ரகுப்தர் யம தர்மராஜனுக்கு உதவி செய்யறதுக்காக தெய்வீக பசுவான காமதேனுவிடமிருந்து அவதரிச்சார்னு சொல்லப்படுது. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துல இவரோட பொறுப்பு எவ்ளோ பெரியதுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதனாலதான் இவரோட அவதார நாளான சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவரை மனதார வழிபடுறது நாம செஞ்ச பாவங்களை குறைக்கவும் நம்ம புண்ணிய கணக்கு கூட்டவும் ஒரு மிகச்சிறந்த வழியா நம்பப்படுது. பகுதி 2, இந்திரனின் விமோசனம், ஒரு பாவ விமோசன வரலாறு. இந்த சித்ரா பௌர்ணமி தினத்துல சித்திரகுப்தரை மட்டும் நாம வழிபடுறது இல்லைங்க. தேவர்களின் அரசனான இந்திரனோட வாழ்க்கையில நடந்த ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையையும் இந்த நாள் தான் குறிக்குது. இந்திரனோட கதையை கொஞ்சம் கவனிங்க. தன்னோட குருவான பிருகஸ்பதிய அவமதிச்சதால வழிகாட்டுதல் இல்லாம பல பாவங்களை இந்திரன் செஞ்சிடுறார். அதுக்கான பரிகாரத்தை தேடி பூலோகத்துக்கு வர்றார். பல இடங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சு கடைசியா மதுரையில ஒரு கடம்ப மரத்தடியில சிவபெருமான தரிசிக்கிறார். ஒரு பொற்றாமர மலரை வச்சு சிவனை வழிபட்டு தன் பாவங்கள்ல இருந்து விமோச்சனம் பெற்றதும் இதே சித்ரா பௌர்ணமி நாள்ல தாங்க. பகுதி 3, அழகர் ஆற்றில் இறங்குதல், வைகையில் கல்லழகர். மதுரையில நடந்த அந்த புராண நிகழ்வு இன்னைக்கு வரைக்கும் நாம பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவா உருவெடுத்திருக்கு. உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவை பத்தி சொல்லவே வேண்டியதில்ல. மகாவிஷ்ணுவோட அவதாரமான கல்லழகர் தன் தங்கை மீனாட்சியோட திருமணத்துக்காக மதுரைக்கு வர்றார். அவர் தன்னோட குதிரை வாகனத்துல வைகை ஆத்துல இறங்குற அந்த பிரம்மாண்டமான காட்சியை பார்க்க லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வருவாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உச்சக்கட்டத்தை அடையிற இந்த திருவிழா உண்மையிலேயே ஒரு கண்கொள்ளா காட்சி. பகுதி 4, முக்கிய புனித தலங்கள் மற்றும் திருவிழா சிறப்புகள். சித்ரா பௌர்ணமின்னா உடனே மதுரை தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த நாளோட ஆன்மீக அதிர்வுகள் தமிழ்நாட்டுல இருக்கிற இன்னும் பல விசேஷமான திருத்தலங்கள்லயும் எதிரொலிக்குது. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த வழிபாடுகளோட பிரம்மாண்டம் தான். தென்னிந்தியாவிலே காஞ்சிபுரத்துல மட்டும்தாங்க சித்திரகுப்தருக்குன்னு ஒரு தனி கோவில் இருக்கு. அங்க நடக்கிற விசேஷ பூஜைகள் ஒரு பக்கம்னா, திருவண்ணாமலையில லட்சக்கணக்கான பக்தர்கள் அருணாச்சலேஸ்வரரை தரிசிக்க செய்யற பௌர்ணமி கிரிவலம் இன்னொரு பக்கம். இந்த நாளோட ஆன்மீக தாக்கம் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. பகுதி 5, வீட்டு வழிபாட்டு முறைகள் மற்றும் சித்திரகுப்த நோன்பு. சரி, இதுவரைக்கும் நாம மாபெரும் கோவில் திருவிழாக்களை பார்த்தோம். இப்போ நேரா நம்ம வீடுகளுக்கே வருவோம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வீடுகள்ல இந்த விரதத்தை எப்படி சரியா கடைபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சித்ரகுப்தர் காமதேனு பசு மூலமா அவதரிச்சது மட்டும் இல்லாம பசுவோட மடியிலிருந்து நேரடியா பால் குடிச்சவர். அதனால பசுவின் மேல இருக்கிற மரியாதையை காட்டுற விதமா பக்தர்கள் அன்னைக்கு பசும்பால், நெய் மாதிரியான பொருள்களை கண்டிப்பா தவிர்த்துடுவாங்க. அதுக்கு பதிலா எருமைப்பால் இல்லனா தேங்காய் பால் பயன்படுத்துவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அன்னைக்கு முழுதும் சாப்பாட்டுல உப்பே சேர்த்துக்காம ரொம்ப கடுமையான விரதத்தை கடைபிடிப்பாங்க. நம்ம பூஜை அறைய எப்படி தயார் செய்யணும்னு பாத்தீங்கன்னா, 9 பகுதிகளா பிரிக்கப்பட்ட ஒரு முறத்துல நவ தானியங்களை வைக்கணும். அது கூட உப்பில்லாத வெள்ளை பொங்கல், மாங்காய் பச்சடி, அப்புறம் கோடை காலத்துக்கேத்த பானகம், நீர்மோர், இதையெல்லாம் நைவேத்தியமா படைக்கணும். இப்படி பண்றது சித்திரகுப்தரை நம்ம வீட்டுக்கு வரவேற்கிற ஒரு அற்புதமான சூழலை உருவாக்கும். இந்த பூஜையிலேயே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி இதுதாங்க. வீட்ல சித்திரகுப்தன் படத்துக்கு முன்னாடி ஒரு புது நோட்டும் பேனாவும் வச்சு பூஜை பண்ணுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுவரைக்கும் நாம செஞ்ச தவறுகளை எல்லாம் மறந்துட்டு நம்ம வாழ்க்கையோட புதிய கணக்கேட்ட எந்த ஒரு குறையும் இல்லாம இன்னைக்கு நாம புதுசா தொடங்குறோம் அப்படிங்கறத இது குறிக்குது.
இந்த சக்தி வாய்ந்த நாளோட முழுமையான பலனை நாம அடையணும்னா ஏழைகளுக்கும் பசியால் வாழ்றவங்களுக்கும் கட்டாயம் அன்னதானம் செய்யணும். குறிப்பா உப்பில்லாத தயிர் சாதம் அல்லது சித்ரான்னம் அப்படின்னு சொல்லப்படுற கலவை சாதம் வழங்குறது ரொம்ப விசேஷம். இப்படி செஞ்சா நம்மளோட கடந்த கால பாவங்கள் எல்லாம் நீங்கி அந்த தெய்வீக கணக்கேட்ல நமக்கான ஒரு நல்ல இடம் கிடைக்கும்னு உறுதியா நம்பப்படுது. சித்ரா பௌர்ணமி பத்தின இந்த விளக்கத்தொகுப்போட இறுதிக்கு நாம வந்துட்டோம். விடைபெறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். உங்களுக்கான அந்த பிரபஞ்ச கணக்கேட்ல இந்த நிமிஷத்துல இருந்து உங்க நற்செயல்களுக்கான அடுத்த அத்தியாயத்தை நீங்க எப்படி எழுத போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விளக்கத்தொகுப்புல சந்திக்கலாம். நன்றி. ஆன்மீக அன்பர்களே, பதிவை பார்த்து ரசித்தீர்களா? நீங்கள் அனைவரும் மறந்துவிடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை விதமான ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகள், அகத்தியர் பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள், நம்முடைய இந்து பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் அனைத்தும் வந்து சேரும். எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.